கடந்த ஏடிஎம்சி ஆட்சிக்கு நீங்கள் இன்னைக்குள்ள தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 லட்சம் லிட்டர் மேல் பால் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீங்கள் கடந்த காலங்களை பார்க்கின்ற போது ஒப்பீட்டு அளவில் இது ஒரு அதிகமான அளவு என்று நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் இவங்க லோக்கல் சேல்ஸ் பண்ணதெல்லாம் தடை பண்ணி தான் ஒரு ஃபிகராக காட்டினாங்க. இப்போ நான் பொருட்படுத்த பிறகு நாங்கள் லோக்கல் சேல்ஸை வந்து நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அவங்க லோக்கல் சேல் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் அதை ஹைஜீனிக்காக பண்ணணும், அதை வரவில் கொண்டு போனோம். அப்படி இதை ரெகுலேட் தான் பண்ணியிருக்கே தவிர நாங்கள் தடுக்கலை. ஆனால் யூனியனுக்கு தேவையான பால் கொண்டு வரணும் உள்ளதுலேயும் உறுதியாக இருக்குது. அதனால தான் யூனியனில் பார்த்திங்கன்னா ஒரு 36 லட்சத்துக்கு மேலான பால் இன்றைக்கி நாங்கள் கையாளக்கூடிய நிலை இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் எடுத்த பல்வேறு தொடர் நடவடிக்கையின் விளைவாக இந்த ஆண்டு இது கண்டிப்பாக 40 லட்சம் முதல் 45 லட்சம் வரை இந்த கொள்முதல் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்காகத்தான் பல்வேறு மாவட்டங்களில் அந்த கட்டமைப்புகளை நாங்கள் பெருக்கி வருகின்றோம். பழைய மிஷின்ஸை நிறைய ரீப்ளேஸ் பண்ணோம். அதே போன்று புதுதாக தேவைப்படும் இடங்களில் கொடுக்கும். பல இடங்களில் வந்து அந்த பால் பவுடர் போன்றவையெல்லாம் தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. அதெல்லாம் கூட நல்ல விஷயம் தான். நீங்கள் அம்மாபாளையம் பால் பவுடர் பிளான்ட் எல்லாம் முன்னெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம திரும்ப தொடங்கி பணிகள் போயிட்டுருக்கு. அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆப்டிமம் கெப்பாசிட்டி அளவிற்கு அந்த தயாரிப்புகளை கொண்டு செல்வதற்கான முயற்சி மேற்கொள்ளும். சேல்ஸ் படிப்படியாக உயர்ந்துட்டுருக்கு. இப்போ சேல்ஸ் டார்கெட் கூட இந்த ஆண்டுக்கு நான் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதில் அப்படி பார்க்க பட்சத்தில் அது நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன். நிறைய உற்பத்தி பொருட்கள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எதுவும் புதிதான பொருட்கள் எதுவுமே அறிமுகம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கு. நம்ம 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி செய்யணும். 200க்கும் மேற்பட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இப்போது தான் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் 2 சிறப்பான முடிவுகள் எடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய சேல்ஸ் வந்து நல்ல பிக்கப் ஆகுது. ஒன்று பார்த்திங்கன்னா, பிரதம வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கடைகள் விற்பனை அங்காடிகளில் நம்ம வந்து அது மூலமாக சேல்ஸ் வந்து தொடங்கியிருக்கோம். அதே போன்று நம்முடைய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள்லேயும் தேவைப்படுகின்ற இடங்களில் அவங்களுக்கும் நம்ம விற்பனையாளருக்கான அந்த லைசன்ஸ் வழங்கி பல இடங்களில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் கூட்டுறவு சங்கங்கள். அது கூட்டுறவு சங்கங்களுடைய வருவாயும் பெருக்குது, அதே போன்று விற்பனையும் பெருக்கிறது. ஏன்னா அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். சார், சென்னை எழிலகத்தில் நேற்று வந்து விற்பனையான ஆவி மோரில் வந்து கெட்டுப்போன மோர் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாதிக்கப்பட்டு ஒருத்தர் மருத்துவமனையிலே இருக்கார். அதை பற்றி தம்பி, இது வந்து ஒரு தவறான ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டு. நாங்கள் வந்து ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், 40 லட்சம் லிட்டர் பால் வந்து கையாளும். சென்னையை பொறுத்தவரை 15 லட்சம் லிட்டர் பாலும் அதே போன்று தயிர் மோர் போன்ற பொருட்களும் கையாண்டுட்டுருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிற ஆட்கள் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீசிங் இதில் வச்சு தான் ப்ராப்பராக கொடுப்போம். அதை வாங்கிட்டு போகிற ஹோல்சேலர் அதே மாதிரி ஃப்ரீசர்ஸில் கொண்டு போவாங்க. கீழே கொண்டு ரீட்டைலர்கிட்ட அதை கொடுப்பாங்க. அவங்க அதை ஃப்ரீசரில் ப்ராப்பராக வைக்கணும், வாங்கிட்டு போகிற ஆள் வைக்கணும். இந்த கோல்டு செயினில் வந்து எங்கேயாவது கீழே ஒரு தப்பு நடந்தால் அதை பொதுப்படைய ஆவின் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இப்போ ஆவின்லேருந்து நாங்கள் கொடுக்க சமயத்தில் ஃப்ரீசிங் எப்படி இருக்குது, முறையாக கொடுக்காம எங்கள்கிட்டருந்து ஹோல்சேலர்கிட்ட போச்சு இப்படி போகுது. ரீட்டைலர் கூட வாங்கிட்டு போகிற ஆட்கள் அது கோல்டு செயினில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒரு இதை வச்சு பொதுப்படையாக சொல்லுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படிப்பட்ட சம்பவங்களோட வராமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம். தம்பி, நீங்கள் அப்படி முடியலைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து இன்னொன்று, நம்முடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இன்னொன்று. நமக்கு இருக்கக்கூடிய நீங்கள் அமுல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கார்பரேட் மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. தம்பி, நீங்கள் அதெல்லாம் இருக்குது தம்பி. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், ப்ராடக்ட் விலையை பாருங்கள், ஆவின் விலையை பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து 2 கையில் 2 தீப்பந்தத்தை வச்சுருக்கோம். ஒன்று வந்து விவசாயிக்கு நியாயமான விலை கொடுக்கும். இப்போ நியாயமான விலை கொடுக்கும். அதே நேரத்தில் நாங்கள் மார்க்கெட்டில் வெறும் குறைஞ்ச ரேட்டு கொடுக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல இதான்.
ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்ல ஆவின் ஒரு பெரிய மார்க்கெட் பிளேயர். ஆவின் இருக்கனால தான் எந்த நிறுவனத்தாலையும் பாலுக்கு விற்பனை விலையை ரொம்ப உயர்த்த முடியலை, அது மாதிரி கொள்முதல் விலையை ரொம்ப கீழே கொண்டு போக முடியலை. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் பிளேயர் ஆவின் தான். அதுக்கு என்றைக்குமே எல்லாரும் ஆவினுக்கு ஒரு நன்றியாக பார்க்கணும். நான் வெறும் வியாபாரத்தை நோக்கத்தோட போகல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.